சரி, இப்போ ரிலீஸ் வந்து யார் பண்ண போறாங்க அப்படின்றதே இன்னும் கன்ஃபார்ம் ஆகாம தான் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். ரெட் ஜெயண்ட் அவங்க வாங்க மாட்டாங்க அப்படின்றது நமக்கே தெரியும். வேற யாரு சார் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அந்த அளவுக்கு பவர்ல இவ்வளோ பெரிய நடிகரோட படம். நீங்க சொல்றது உண்மைதான் சைமன். ரெட் ஜெயண்ட் அப்புறம் டான் பிக்சர்ஸ்லாம் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏஜிஎஸ் வாங்க போறாங்க. நாங்கள் ஏஜிஎஸ் அவங்க வாங்குற மாதிரி இல்லை. இப்போ ஏஜிஎஸ் அப்படின்னா அவங்க ஒரு பட நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க, ஒரு தொழில்துறையில் இருக்காங்க. ஒருவேளை இந்த படத்தை வாங்கி ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு கோபத்தையோ எதிர்ப்பையோ நம்ம சம்பாரிச்சுக்கூடாது. அவங்க ஒரு வேற எதுவும் பெரிய நிறுவனங்கள் கிடையாது வந்து உங்களுக்கு. நீங்க அப்படி இருக்கும் பொழுது மாஸ்டர் படத்தை தயாரித்த லலிதே கூட வாங்குறதால அவங்க முதல்ல இருந்தது. தமிழ்நாடு தேட்டர்கள் கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய்க்கு சொல்கிறாங்க வந்து. அது ஓகே தான் வந்து. ஏன்னா கடைசி படம் போது உங்களுக்கு எப்படியாப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்குன்னு அது வெறும் தமிழ்நாடு தேட்டர்கள் மட்டும் இல்லை, கேரளாவையும் சேர்த்து கொடுக்குறதா ஒரு தகவல் இருக்குது. கேரளாவிலையும் மிகப்பெரிய மாஸ் வந்து விஜய்க்கு இருக்குது. இப்போ விஜயோட தரப்பில் என்னன்னு நம்ம விசாரிச்ச போது இந்த படத்தை ஏன் நாமளே ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவருடைய மேனேஜரும் கட்சியினுடைய பொருளாளர்னா ஜெகதீஷ் அவரை வச்சுக்கிட்டு அவருடைய கம்பெனி மூலிமா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு. இதில் முக்கியமான இன்னொரு தகவல் என்னென்னா, இந்த படத்தை தமிழ்நாடு தேட்டர்கள் ரிலீஸ் பண்ணி அதில் மாவட்ட வாரியாக இல்லை ஏரியா வாரியாக பிரித்து அதில் வரக்கூடிய லாபத்தை அங்கங்கே மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் நிதியாக வச்சு சொல்லி ஒரு உத்தரவு, ரகசிய உத்தரவு போடப்பட்டுள்ளதாக ஒரு தகவல்.